நீங்க உங்க கடையில மாஸ்டரே இல்லாம, வெறும் ஒரு சாதாரண பணியாளர வச்சு 100 கிலோ பிரியாணி 2 மணி நேரத்துல தயாரிக்க முடியும். அது எப்படின்னு கேட்கிறீங்களா? இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்குண்டான முழு ஆன்ஸர் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. வணக்கம் சொந்தங்களே! நான் உங்க ஜெகதீஸ்வரமூர்த்தி வீடெக்ல இருந்துங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சப்ஜெக்ட்ட மட்டும் நான் எடுத்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அதுதான் வந்து பிரியாணி ப்ராடக்ட். ஸோ பிரியாணி ப்ராடக்ட்ட ஒரு செம்ம ஸ்டாண்டர்ட்ல எப்படி நம்மனால வந்து ஈஸியா உருவாக்க முடியும்? நம்ம எப்படி ஈஸியா சேல் பண்ண முடியும்? வெறும் லோயஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அவுட்லெட்டை வந்து நம்ம ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னடா அது பிரியாணி சமைப்பது எப்படி இப்படிங்கிற வீடியோவை பார்க்க வந்துட்டோமோன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம பிரியாணி மிஷினில் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பற்றின ஒரு வீடியோ. அதனால தான் இது ஆரம்பத்துலேருந்து தொடங்கினா தான் சரியாக இருக்கும். ஒரு பக்கம் மசாலா ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம 20 கிலோ பிரியாணி மிஷின்ல வாட்டர் ஊற்றி தண்ணியை கொதிநிலை கொண்டு வந்துடலாம். இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட்டா பிரியாணி செய்வது எப்படிங்கிறது எதுவுமே நான் சொல்லி கொடுக்கலங்க. கண்டிப்பா அதை நோக்கி தான் நம்ம டிராவல் பண்றோம். இன்னும் இது வந்து நிறைய போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு. உங்களோட சேர்ந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு. இதுல நான் பிரான்ச்சைசி குடுக்கறதுக்குலாம் வரலைங்க. ஆனா உங்கள ஒரு பிரான்ச்சைசி குடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா என்னால கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மட்டும் நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோல ஒரே ஒருத்தவங்க 20 கிலோ சிக்கன் பிரியாணியை எப்படி 2 மணி நேரத்துல ஈஸியா சமைக்கிறாங்கிறது இந்த வீடியோல நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 3 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா பொருட்களை எடுத்து நம்ம கிளியரா வந்து நம்ம ஒரு ஹோட்டல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அப்ப வீடியோ ஸ்டார்டிங்லயும் வீடியோ டைட்டில்லையும் 100 கிலோ சமைக்கிறது எப்படின்னு போட்டிருந்தது. 100 கிலோ பிரியாணி சமைச்சு அதை நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம கிட்ட ஆள் இல்லைங்க. அதனால ப்ரொபோர்ஷனேட்டா வந்து 20 கிலோ சமைக்கிறது நம்ம இங்க வந்து டெமோ காமிச்சிருக்கேன். நம்ம கிட்ட மணிக்கு 60 கிலோ சமைக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமர் இருக்குங்க. அதுல நம்ம 1 ஹவருக்கு 60 கிலோ சமைக்கலாம். அப்ப 2 பேட்ச் எடுத்தோம் அப்படின்னாக்கா 120 கிலோ 2 மணி நேரத்துல சமைக்கலாம். நீங்க அடுப்புல பிரியாணி பண்றதுக்கும் எங்க ஸ்டீமர்ல பிரியாணி பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே வந்து ஒட்டுக்கா போட்டு கலந்துக்கிறோம். நம்ம நல்லா கலந்துக்கிறோம். கலந்த உடனே இத வந்து நம்ம வந்து ட்ரேக்கு வந்து ஷிஃப்ட் பண்றோம். ஸோ ட்ரே ஷிஃப்ட் பண்றப்ப நம்மளுக்கு வந்து எடக்கல்ல வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு ட்ரேக்குமே வந்து நம்மளுக்கு ஈவனா 2 1/2 கிலோ அளவுக்கு வந்து நம்ம வந்து அரிசியையும், மசாலாவையும் கலந்துர்றோம். இந்த ஸ்டீமருக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா 2 எல்லோ கலர் ஒரிஜினல் ரோஸ் வச்சிருப்போம். அது பிளாஸ்டிக் ரோஸ் கிடையாது, ஒரிஜினல் ரோஸ். அந்த பூ சமைச்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட வாடாதுங்க. அதை நீங்க கவனிச்சு பாத்துக்கோங்க. இப்ப இருக்கிற பூ வந்து கொஞ்சம் கூட வாடி இருக்காது. எப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட லீக் ஆகி வெளியில வராதுங்க. எப்படின்னா நம்ம ஸ்டீமர் கம்ப்ளீட் இன்சுலேட்டட் ஸ்டீமருங்க. இது வந்து பிளாஸ்க் மாதிரி ஒர்க் பண்ணும். உள்ள இருக்கிற ஹீட்டை வந்து வெளியில விடாது. இதனால வந்து நமக்கு எனர்ஜி சேவிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்குது. அவ்வளவுதாங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்க எடுத்துடலாம். ஒவ்வொரு ட்ரேவோட அவுட்புட்டும் 2 கிலோ 700 கிராம் அப்ராக்சிமேட்டா இருக்குங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா ஒரே மாதிரி அழகா வெந்து வந்திருக்கு. இதுல பீஸ் பாருங்க, பீஸும் வந்து நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கு மேல நீங்க தம் போடுறது அப்படின்னா தனி ப்ராசஸ்ல நீங்க அத தம் போட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோல தம் போடுறது நான் காட்டல. தம் போடுறதுக்கு முன்னாடி ட்ரேல இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க தம் போட்டீங்க அப்படின்னா யூனிஃபார்மான டேஸ்ட் வந்துரும். ஒரு நல்ல உணவு பிராண்டை உருவாக்கணும்னு வர்றவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ். ஒரு நல்ல மாஸ்டர் கிடைச்சார் அப்படின்னா நீங்க முன்னேறிட்டே போவீங்க. மாஸ்டர் கிடைக்கலனா இல்ல சரியா அமையலனாக்கா உங்களோட பிசினஸ் கேள்விக்குறியாயிரும். அந்த தொழில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக ஒரு நல்ல பிராண்டை வந்து உருவாக்கவே முடியாது. இல்லை அவங்கள மட்டும் நம்பி தான் நம்ம அந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படின்னா கட்டாயமாக அந்த பிராண்டை வந்து கொண்டு போய் லாபகரமாக சேர்த்துறதுல நிறைய சிரமம் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இது ரெகுலராக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். உங்களுக்கே நிறைய தெரியும். நிறைய அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லை லாஸில் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் இருந்தெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னா சில டெக்னிக்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். ஆஸ் அ மேனுஃபேக்சராக நான் இதை பற்றியெல்லாம் பேசணுங்கிற அவசியமே இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மிஷின் கேட்குறீங்க, நாங்கள் மிஷின் கொடுக்குறோம், அதோட நிறுத்திக்கலாம். ஆனால் அந்த பந்தம் அதோட நின்று போகிறது இல்லை.
ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து புதுசாக தொழில் தொடங்கணும்னு வர்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது, பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க அடிபட்டு உதப்பட்டு தெரிஞ்சுக்கிறத விட அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் நம்ம முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி சொன்னோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த லாஸஸை தவிர்க்கலாம் இல்லையா? ஏன்னா நம்மலாம் ஆல்ரெடி நிறைய லாஸஸ் பார்த்துக்கிட்டு தான் இந்த பொசிஷன்ஸில் வந்திருக்கோம். ஸோ அதனால தான் என்னோட வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொழில் தொடங்குறது, மெஷின் வாங்குறதுலாம் ரொம்ப ஈஸி. கடன் வாங்குறதும் கூட ரொம்ப ஈஸி. ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி அந்த கடனை திருப்பி அடைச்சு நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பொசிஷனுக்கு போகணுங்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் அவங்களால நினைச்ச அளவுக்கு வந்து க்ரோ ஆக முடியாட்டி அவங்க படுற அந்த மன உளைச்சலும் அந்த பிரச்சனைகளும் ரொம்ப ஏராளமான விஷயம். ஸோ இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் சக்ஸஸ்ஃபுல்லான ரோட்டில் அடியெடுத்து வைக்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. நான் இந்த வீடியோ மூலமாக எந்த ஃப்ரான்ச்சைசிங் கொடுக்கறதுக்காக உங்ககிட்ட நான் பேச வரல. நீங்கள் ஏதாவது ஃப்ரான்ச்சைசி பண்ணி உங்களால் வந்து பெரிய லெவலில் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னா நம்பி வாங்க. நான் சில ப்ராடக்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்குறேன், மிஷினரிஸ் கொடுக்குறேன். உங்களால் வந்து கட்டாயமாக முன்னேற முடியும். எல்லாத்தையும் ஃபோனில் கேட்காதீங்க, கண்டிப்பாக தரமாட்டேன், தரவும் முடியாது. ஏன்னு கேட்டால் டெய்லி வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றின ஃபோன் கால்ஸ் கட்டாயமாக வந்து கிடைக்காது. நேரடியாக வாங்க, ஆஃபீஸ் கிட்ட வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்ஸையும் வந்து நேரடியாக நிச்சயமாக பண்ண தயாராக இருக்கும். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகமாக இருந்தாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பதில் நிச்சயமாக வரும். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கும், ஏன்னா அவங்க நல்ல ஒரு ஏஜான ஒரு பீப்புளாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஐடியா கொடுங்க. கட்டாயமாக அவங்களோட வேலை பளுக்களை நிச்சயமாக குறைக்கிறதுக்கு உங்களால் ஒரு உதவியாக அவங்களுக்கு வந்து செய்ய முடியும். அதனால் நீங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜெகதீஸ்வரமூர்த்தி.